இப்போ லடாக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, லடாக் வந்து பார்த்தீங்கன்னா 2019 காஷ்மீரும் லடாக்கும் ஒன்றா இருந்தது. அதை ரெண்டாக பொழந்தது. அதாவது உடைச்சது யார் அப்படின்னு கேட்டால் அமித்ஷாவும் மோடியும் தான். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறியே, நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்போ அந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை எப்படி வந்து பிஜேபி வந்து மோடியும் அமித்ஷாவும் கிரிமினல்தனமாக திட்டமிட்டு அது வன்முறையாக ஆக்கினாங்கன்றது தான் இன்னைக்கு நாடு முழுக்க செய்தியாக. ஒன்றிய அரசு நல்லது தானே செய்யும் மக்களுக்கு. இப்போ ஒன்றிய அரசு செய்யற வரலுமே மக்கள் காத்து இருக்க வேண்டியதானே. காஷ்மீர்ல வந்து ஆபத்து நம்மளுக்கு வந்துடும். அப்போ அதுக்கு தீர்வு என்ன கேட்டனா, தனி மாநிலம் தனி அந்தஸ்து இருந்தாக நம்ம லடாக்ல வந்து எந்த கார்பரேட் முதலாளியும் ஆக்கிரமிக்க முடியாது. அப்போ அவங்களுடைய பரம்பரையா இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களே தனி. அது இந்தியாவுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுடைய மதம் என்பது புத்த மதம். அதே கலாச்சாரம் என்பது தனி. அவங்களுடைய பண்பாடு என்பது தனி. பழக்க வழக்கங்கள்லாம் தனி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் லடாக் மக்களுக்குமான சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. ஒருபோதும் அவங்க செய்ய மாட்டாங்க. மோடி அமித்ஷாவும் ஒருபோதும் அந்த மக்களை வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கு விட மாட்டாங்கன்றத யதார்த்த நிலைமை. அது ஏற்கனவே காஷ்மீர்ல பார்த்துருக்குறோம். பல வடகிழக்கு மாநிலங்கள்லாம். என்னதான் இருந்தாலும் லடாக் இளைஞர்கள் வந்து பாஜக அலுவலகம் வந்து கொளுத்துனது சரியா, தீ வச்சது சரியா, அங்க இருக்கக்கூடிய பொருள்லாம் உடைச்சி நாசம் பண்ணாங்க. 10 எரி விட்டாங்க, டயர் எரி விட்டாங்க, கார் எரி விட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த தூத்துக்குடி மக்கள் பண்ணாங்களா? போராடக்கூடிய மக்கள் பண்ணாங்களா? 100 நாள் அமைதியாக தான் போராடினாங்க. இது செஞ்சது காவல்துறை தான். சதி திட்டமா வந்து இன்னைக்கு வந்து RSS சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த மோடி அமித்ஷா கும்பல் திட்டமிட்டு லடாக் வந்து நாங்க சொல்றபடி தான் இருக்கணும், நாங்க என்ன சொல்றோமோ அதான் செய்யணும், எங்களை கேட்காம கூட நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது. இதை தான் வந்து அங்க வந்து இப்ப நிரூபிச்சிருக்கு இந்த கலவரத்தின் மூலம். வணக்கம். ஏற்கனவே நேபாளத்தில் இளைஞர்களுக்கு போராட்டம் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து லடாக்ல வந்து போராட்டம் இருக்குது. இதுக்கு என்னதான் காரணம் விவரிக்க முடியுமா? அதான் இப்போ நேபாளத்தில் போராட்டம் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஊழல், வேலையில்லா திண்டாட்டம் இப்படி போன்ற காரணத்தினால அங்கே மாணவர்கள் வந்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவித்து அது ஒரு நாடு முழுக்க ஒரு பேசும் பொருளாக வந்து மாறிச்சு. அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டை விட்டே ஓடின செய்தியை நம்ம வந்து கேட்டோம். அப்போது லடாக்கில் என்ன நடக்குது அப்படின்னா, லடாக் வந்து பார்த்தீங்கன்னா 2019 காஷ்மீரும் லடாக்கும் ஒன்றா இருந்தது. அதை ரெண்டாக பொழந்தது. அதாவது உடைச்சது யார் அப்படின்னு கேட்டால் அமித்ஷாவும் மோடியும் தான். ஏன் உடைச்சாங்க அப்படின்னா, குறிப்பாக அந்த லடாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவும் காஷ்மீர் தனியாக உடைச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டினா, அங்கே காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்த 370வது பிரிவை நீக்கிட்டு இது ஒரு யூனியன் பிரதேசமாக லடாக் அறிவித்தாங்க. அப்போ லடாக்குன்னு அறிவித்து அதுக்கு ஒரு துணைநிலை ஆளுநர் ஒருத்தர் போட்டு அந்த ஆளுநர் மூலமாக மோடியும் அமித்ஷாவும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கிறாங்க லடாக்கை. அப்போ தேர்தல் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த லடாக்கு வந்து உங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து தரேன், மாநில அந்தஸ்து தரேன் அப்படின்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்க மோடியும் அமித்ஷாவும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த வாக்குறுதி வந்து மோடியும் அமித்ஷாவும் நிறைவேற்றாத காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருக்கிறியே, நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அப்போ அந்த உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தை எப்படி வந்து பிஜேபி வந்து மோடியும் அமித்ஷாவும் கிரிமினல்தனமாக திட்டமிட்டு அது வன்முறையாக ஆக்கினாங்கன்றது தான் இன்னைக்கு நாடு முழுக்க செய்தியா போயிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு நல்லது தானே செய்யும் மக்களுக்கு. இப்போ ஒன்றிய அரசு செய்யற வரலுமே மக்கள் காத்து இருக்க வேண்டியதானே. அப்புறம் ஏன் போராட்டம் நடத்துறாங்க? அது ஏன்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர் வந்து 370வது சட்டப்பிரிவு இருந்துச்சு. அது இருந்த வரைக்கும் காஷ்மீர் மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அந்த 370வது பிரிவை நீக்கிட்ட உடனே அங்கே யார் வேணாலும் போய் இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ சாதாரண ஒரு ஏழை விவசாயியோ இல்லை தொழிலாளியோ போயிட்டு அங்கே இடம் வாங்க முடியுமா? முடியாது. வாடகை வீட்டுக்கு தான் போக முடியும், அதான் நிலைமை. ஆனால் யார் இடம் வாங்க முடியும்? கார்பரேட்டுகள் வாங்கலாம். அவங்க அப்படி இப்போ வாங்கத்தினோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மோடி அமித்ஷாவும் கார்பரேட்டுக்கு அகல திறந்து விட்டுருக்குறாங்க. 370வது பிரிவை நீக்கிட்டு காஷ்மீரை வந்து திறந்து விட்டுருக்குறாங்க. அதனோட விளைவாக ராம்கி இண்டஸ்ட்ரியுடைய அந்த நிறுவனம் அங்கே போய் காஷ்மீரில் முதலீடு போட்டிருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பவர்
பார்த்தா சோலார் பவர் அதானி நிறுவனம் போயிட்டு அங்கே போய் முதலீடு போட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த முதலீடு போட்டு அங்கே இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிப்பதற்காக முதலீடு போட்டிருக்கிறாங்க. அப்போ இதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, காஷ்மீர் மக்களுக்கு இயல்பாகவே அவங்களுடைய வாழ்விடம் பறிக்கப்பட்டிருக்குது. அவங்களுடைய வாழ்வாதாரம் மோடி அமித்ஷாவும் பறிச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற லடாக் மக்கள் தான் காஷ்மீர்ல வந்து ஆபத்து நம்மளுக்கு வந்துடும், அப்போ அதுக்கு தீர்வு என்ன கேட்டனா தனி மாநிலம் தனி அந்தஸ்து இருந்தாக நம்ம லடாக்ல வந்து எந்த கார்பரேட் முதலாளியும் ஆக்கிரமிக்க முடியாது, கையகப்படுத்த முடியாது. அந்த ஒரு அச்ச உணர்வால தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்ப அந்த போராட்டம் சரியான போராட்டம் அப்படின்றத நான் சொல்றேன். லடாக் மக்கள் வந்து இந்திய மக்களோட ஒட்டுற மாதிரி தெரியலையே. அப்போ இந்திய மக்களோட ஒட்டல அப்படின்னு சொன்னா அப்போ இது எப்படி வந்து சரியா இருக்கும் அப்படின்றது தெரியல. குறிப்பா வந்து லடாக்ன்றது மலைப்பிரதேசம். அது வந்து பாத்தீங்கன்னா தரைப்பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 3000 அடி, கடல் மட்டத்துல 3000 அடிக்கு மேல இருக்குது லடாக். அந்த லடாக் ஒட்டி இருக்கக்கூடிய இதெல்லாம் சீனா, அதே போல வந்து நேபாளம், இந்த பகுதியெல்லாம் இருக்குது. அப்போ அவங்களுடைய பரம்பரையா இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்களே தனி. அது இந்தியாவுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்களுடைய மதம் என்பது புத்த மதம். அதே கலாச்சாரம் என்பது தனி, அவங்களுடைய பண்பாடு என்பது தனி, பழக்க வழக்கங்கள்லாம் தனி. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் லடாக் மக்களுக்குமான சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. அப்ப எப்படி ஓட்டுவாங்க? ஒட்டலை. அப்ப அதனால்தான் வந்து மோடி அமித்ஷாவும் அந்த மக்களை வந்து தனிமையா படுத்தி அங்க ஒரு ஆளுநரை போட்டு தன்னுடைய கண்காணிப்புல நான் சொல்றதுதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொம்மைகளாக அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஆட்டி படைக்கிற வேலையை மோடி அமித்ஷாவும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த கலாச்சாரத்தின்படியும் அந்த பழக்க வழக்கத்தின்படியும் அந்த மக்கள் வந்து வாழ்றதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. அவங்களுப்படி நடத்தணுமா? நடத்தணும். அப்படி செய்வாங்களான்னா பிஜேபியும் RSS சேர்ந்த ஒருபோதும் அவங்க செய்ய மாட்டாங்க. மோடி அமித்ஷாவும் ஒருபோதும் அந்த மக்களை வந்து சுதந்திரமா வாழ்றதுக்கு விட மாட்டாங்கன்றதான் யதார்த்த நிலைமை. அது ஏற்கனவே காஷ்மீர்ல பார்த்துருக்குறோம், பல வடகிழக்கு மாநிலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதான் நிலைமை. என்னதான் இருந்தாலும் லடாக் இளைஞர்கள் வந்து பாஜக அலுவலகம் வந்து கொளுத்துனது சரியா, தீ வச்சது சரியா? எப்படி சரியா இருக்கும்? இப்போ லடாக்ல வந்து பிஜேபி அலுவலகம் கொளுத்தப்பட்டது, அது சரி. ஆனா அங்க இருக்கக்கூடிய கார் கண்ணாடிகள் உடைஞ்சிருக்குதா? அது சரி. ஆனா அங்க வந்து இப்படி ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு. ஆனா இந்த கலவரம் யார் நடத்துனாங்க அப்படின்ற உண்மை இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கா? ஊடகங்கள் சொல்லியிருக்கா? அப்படின்றது இல்லை. எந்த ஊடகமும் இன்னார் தான் பண்ணாங்க அப்படின்றத இது வரைக்கும் வெளிவிடல. ஏன் அப்படி வெளிவிடல அப்படின்றதுக்கு அதுல ஒரு மர்மம் இருக்குது, காரணம் இருக்குது. குறிப்பா வந்து நம்ம போராட்டம் வந்து பார்த்துக்கலாம். நீங்க அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்துருக்கலாம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஒரு வாரத்துக்கு மேல அமைதியா போராடிட்டு இருந்த மக்கள் கடைசியில காவல்துறை என்ன பண்ணுச்சு? போயிட்டு அங்க குப்பத்துல போயிட்டு வீடுகளை கொளுத்தி விட்டது. அங்க கலவரத்தை உருவாக்குனது காவல்துறை தான். அந்த கலவரத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தை கலைச்சது ஏறு காவல்துறை. அதே போல வந்து ஸ்டெர்லைட் 100 நாள் வந்து போராடினாங்க, அமைதியா போராடினாங்க. அந்த அமைதியா போராடி 100வது நாள் வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க தான் போறாங்க. ஆனா அங்க என்ன ஆச்சு? பேரிகார்டு உடைக்கப்பட்டது, சிசிடிவி கேமரா உடைச்சாங்க, அங்க இருக்கக்கூடிய பொருள்லாம் உடைச்சி நாசம் பண்ணாங்க, 10 எரி விட்டாங்க, டயர் எரி விட்டாங்க, கார் எரி விட்டாங்க. இதெல்லாம் வந்து அந்த தூத்துக்குடி மக்கள் பண்ணாங்களா? போராடக்கூடிய மக்கள் பண்ணாங்களா? 100 நாள் அமைதியாக தான் போராடினாங்க. இது செஞ்சது காவல்துறை தான். அப்போ ஒரு போராட்டத்தை ஒடுக்கணும், அதை அடக்கணும் அப்படின்னா இந்த ஆளும் வர்க்கம் எப்படி ஒன்றாலும் கையில் வந்து காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு என்ன ஒன்றாலும் வந்து செய்யும். அதுதான் வந்து நம்ம வந்து படிப்பனையாக பார்த்தோம். சமீபத்தில் சென்னையில் நடந்த தூய்மை பணியாளர்கள் நீ பார்த்துருக்கலாம். தொடர்ச்சியாக வந்து ஒரு வாரத்துக்கு மேலே போராடிட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? கோர்ட் உத்தரவுன்னு சொல்லி போலீஸ் வச்சு அடித்து உடைச்சி அவங்க கை காலை முறிச்சு எடுத்து போய் மண்டபத்தில் அடிச்சாங்களா இல்லையா? இது போலதான் வந்து நேபாளத்துல அங்க இருக்கக்கூடிய லடாக்லயும் அதுதான் நடந்திருக்குது. இப்போ RSS சேர்ந்த கைக்கூலியா இருக்கக்கூடிய கவர்னர் வேலை தான் இது நடந்திருக்குது. கவர்னரும் அங்க இருக்கக்கூடிய அவருடைய போலீஸும் தான் வந்து அங்க இருக்கக்கூடிய பிஜேபி அலுவலகத்தை தானா கொளுத்தி போட்டு அங்க இருக்க கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தை அங்க லடாக்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் மேல பழி போட்டிருக்கிறாங்க. ஆனா லடாக்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் அங்க இருக்கக்கூடிய மக்களும்
ஒரு வாரத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அமைதியான முறையில உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ உண்ணாவிரதம் இருந்த அந்த போராட்டத்தை சிதைச்சது யார் அப்படின்னா அமித்ஷாவும் மோடியினுடைய கையாளு சொல்லக்கூடிய ஆளுநரும் அங்க இருக்க ஆளுநருடைய பாதுகாப்பு இருக்கக்கூடிய போலீஸும் தான் இதை செஞ்சிருக்கிறாங்கன்றத நான் ஆணித்தரமா சொல்றேன். தோழர், அப்போ 4 பேர் இளைஞர்கள் வந்து சுட்டு கொன்னாங்க. அப்போ வந்து போராட்டம் நடத்தின தோழர் இளைஞர்கள் வந்து சுட்டு கொன்னது அப்படின்றது தப்பே பண்ணாதவங்களை தான் இப்போ லடாக் காவல்துறை வந்து சுட்டு கொன்னுச்சா? ஆமாம், அந்த 4 இளைஞர்களும் எந்த விதமான தப்பு பண்ணல. அவங்கள தான் சுட்டு கொன்னு இருக்குது பிஜேபியுடைய ஏவல் படை. குறிப்பாக லடாக்ல இருக்கக்கூடிய ஏவல் படை போராடிய இளைஞர்கள் மீது 4 பேரை சுட்டு இருக்குது. ஏன் சுட்டாங்கன்றது தான் விஷயம். அப்போ 4 பேரை சுட்டாதான் இனிமேல் இப்படி போராடக்கூடாதுன்றது தான் மோடியோ அமித்ஷாவுடைய நோக்கம். அப்போ 4 பேரை சுட்டு தள்ளு, அப்போ இனிமேல் அவங்க போராடவே கூடாது அப்படின்றது அவங்களோட நோக்கம். அப்போ இதைத்தான் வந்து சதி திட்டமா வந்து இன்னைக்கு வந்து RSS சேர்ந்த பிஜேபியை சேர்ந்த மோடி அமித்ஷா கும்பல் திட்டமிட்டு லடாக் வந்து நாங்க சொல்றபடிதான் இருக்கணும், நாங்க என்ன சொல்றோமோ அதான் செய்யணும், எங்களை கேட்காம கூட நீங்க போராட்டம் நடத்தக்கூடாது, இதை தான் வந்து அங்க வந்து இப்ப நிரூபிச்சிருக்கு இந்த கலவரத்தின் மூலமாக. அப்போ இந்த கலவரத்தை திட்டமிட்டதே உருவாக்குறது யாருன்னா மோடியும் அமித்ஷாவுடைய கையாளாக இருக்கக்கூடிய அங்க காவல்துறையும் அங்க எடுபடியா இருக்கக்கூடிய ஆளுநர் தான் இதை செஞ்சாங்க. அப்ப அப்பாவி மக்கள் இதனால சுடப்பட்டாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதனாலதான் வந்து அங்க போராட்டத்தில் முன்னணி தலைவர் கூட வந்து வாபஸ் வாங்கியிருக்காரு. எப்பா இனிமேல் உயிர் பலி இருக்கக்கூடாது, அதனால நான் போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருக்கிறேன்ற அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செயலை செஞ்சிருக்கிறது மோடியும் அமித்ஷாவும் தான் லடாக்ல இப்படி ஒரு கலவரத்தை உருவாக்கி இருக்கிறாங்கன்றத நான் வந்து ஆணித்தரமா சொல்றேன். குறிப்பாக லடாக் இளைஞர்களோ அந்த மக்கள் மட்டுமே போராடி பிஜேபியை வீழ்த்த முடியாது, RSS பிஜேபியை வீழ்த்தவே முடியாது. அப்போ அவங்க என்ன படிப்பினை எடுத்துக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா காஷ்மீர்ல வந்து காலங்காலமா போராடிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த மக்கள். அப்போ காஷ்மீர் மக்களுடைய போராட்டத்தையும் அவங்க ஆதரிக்கணும், அவங்களையும் இணைச்சிக்கணும். அதே போல வந்து நேபாளத்துல நடக்கக்கூடிய போராட்ட மக்களுடைய அனுபவத்தை எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல இப்படி கேரளாவில் அதே போல வந்து உத்தரப்பிரதேசல இப்படி பல மாநிலங்கள்ல தனித்தனியாக நடக்கக்கூடிய போராட்டங்கள் வந்து பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தான் நடந்துட்டு இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னா ஒரு ஐக்கிய முன்னணி அவசியமா இருக்குது. அப்போ மேல்மட்டில் இருக்கக்கூடிய பல பிஜேபிக்கு எதிராக செயல்படக்கூடிய அமைப்புகள் கட்சிகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஐக்கிய முன்னணியை உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல வந்து பாசிசத்தை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா ஒரு மக்கள் முன்னணி கீழே வந்து மாணவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், அறிவுஜீவிகள் போன்ற அனைத்து மக்களையும் ஒன்றா திரட்டி ஒரு மக்கள் முன்னணியை கட்டி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஐக்கிய முன்னணி மக்கள் முன்னணி கட்டி அமைச்சு நாடு முழுக்க வந்து ஒரே அலையாக ஒரே கோரிக்கையாக கார்பரேட் காய் பாசிசத்தை விழுத்துறதா இதுக்கு தீர்வா அமையும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக செயல்படும் போதுதான் இந்த பாசிஸ்டுகளை கார்பரேட் காய் பாசிசத்தை அடியோடு அடிச்சு விரட்ட முடியும், விழுத்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை வந்து நாடு முழுக்க கட்டி அமைக்க வேண்டிய தருணம் இது. அதுக்காக நாம் வந்து உறுதியேற்போம். நன்றி.